வெற்றிக்கான பாதை. இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே. எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்பிஓவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வேணுமா அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரீஃபண்டு அவங்க கொடுக்க தயாராகிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்லியிருக்க டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே வரைக்கும் உங்கள் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 days டைம் இருக்குங்க. சரிங்களா? 3, 4, 5 இன்னும் 3 days டைம் இருக்குது. யாருக்கெல்லாம் இன்னும் ரீஃபண்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். அப்படி மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கான டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி மெயில் பண்ணோன்னா என்னெல்லாம் பண்ணணும், சரிங்களா? மெயிலில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கணும். ஸோ அப்படி நம்ம மெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிமேல் எஸ்பிஓவில் நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஷின் எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் மறக்காமல் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டேட் ஃபைனல் டேட் ஃப்ரைடே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 5/4/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி மெயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடி SBOTVM, சரிங்களா, @gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். அப்படி மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும். சஸ்பெண்ட் ஆன பின்னாடி உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுடைய ரீஃபண்ட், அதே மாதிரி உங்கள் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் ரெண்டுமே உங்களுக்கு 18% GST போக அந்த அமௌண்ட் உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் கம்மிங் ஃப்ரைடே வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க மெயில் பண்ணுறதுக்கு. அப்படி மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாது. உங்கள் ஒர்க்கை எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாது. உங்களுடைய பேன் கார்டு நம்பரோ, உங்களுடைய மொபைல் நம்பரோ, இல்லை உங்களுடைய இமெயில் ஐடியோ இதை மறுபடியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது எஸ்பிஓவில். நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெயில் பண்ணாதீங்க. இல்லை நான் நிறைய பிரேக் விட்டுட்டாங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் இனிமேல் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணி உங்களோட ரீஃபண்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரீஃபண்ட் அமௌண்ட் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் ஒரு 10 days சொல்லியிருக்காங்க. அந்த 10 daysக்குள்ளே ரீஃபண்ட் அமௌண்ட்டு உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வாலெட்டில் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க ரீஃபண்டு தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ரீஃபண்டு வாங்கினோன்னே நீங்கள் உங்களுடைய ஐடி சஸ்பெண்டில் காமிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ மெயிலில் என்னெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில். ஸோ ஃபஸ்ட்டு நேமை கொடுத்துக்குங்க. சரிங்களா? உங்களுடைய நேமில் மெயில் பாக்ஸில் போயிட்டு SBOTVM@gmail.comக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, நேம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அந்த ஸ்டாஃப் ஐடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா SBO போர்ட்டல் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சரி, எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். என்ன ரீசன்னால் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுன்லைன்ஸ் யாராவது ரீஃபண்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.